நண்பர்களே வணக்கம். ஆங்கிலத்தில் ஈஸியாக எப்படி பேசுவது அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடு போட்டிருக்கோம். அந்த எபிசோடோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக இந்த எபிசோடை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும். இப்போ முக்கியமான எபிசோடு நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் ஆகும். இதுல எல்லா ப்ரோனவுனு நான் கொடுத்துருக்கேன். ஐ, வி, யூ, தே, ஹி, சீட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு ப்ரெசென்ட்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது, பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஹேவ் வெர்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ வர இடத்துல ஹாவ் ப்ரெசென்ட்ல போடணும், பாஸ்ட்ல ஹேட் போடணும், ஃபியூச்சர்ல வில் ஹேவ் அப்படி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டேபிளில் இருக்கால நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ் நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸாம்பிள்லாம் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யூஸ் பண்ணி இப்போ பாருங்க, ஐ ஹாவ் ஏ கார், நான் கார் வச்சிருக்கேன். டூ ஐ ஹாவ் அ கார், நான் கார் வச்சிருக்கேனா. ஐ டோன்ட் ஹாவ் அ கார், என்கிட்ட காரு இல்லை. டோன்ட் ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட காரு இல்லையா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணி பழகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடைமைகளை குறிக்கிறது. இந்த இது நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி, என்கிட்ட இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த இடத்துல பைக் நீங்கள் யூஸ் பண்ணி ஐ ஹாவ் அ பைக். ஆப்ஜெக்டை நீங்கள் கண்டினியூஸாக வேற ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹவுஸ், ஐ ஹாவ் எ ஹவுஸ். ஐ ஹாவ் எ கவ், ஐ ஹாவ் எ பஸ், ஐ ஹாவ் எ வெஹிக்கிள், ஐ ஹாவ் ஏ கம்பெனி அப்படின்றத மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் போட்டிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் 1 year ஐ ஹேட் அ கார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கார் இருந்துச்சு. பட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் அ கார். அப்படி நீங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். டிட் ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட கார் இருந்துச்சா அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹாவ் அ கார், ஐ டிடன்ட் ஹாவ் அ கார், என்கிட்ட கார் இருந்தது இல்லை. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். பிஃபோர் 1 year ஐ டிடன்ட் ஹாவ் அ கார், பட் நவ் ஐ ஹாவ் அ கார். அந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் நீங்களா உருவாக்கி பழகணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இதுல நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 year ஐ வில் ஹாவ் அ கார், நவ் ஐ ஹாவ் அ பைக் ஒன்லி. அப்படி நீங்களா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்டா சொல்லணும். வில் ஐ ஹாவ் அ கார் ஆஃப்டர் 1 year, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட கார் இருக்குமா அப்படின்னு நீங்களா பாத்தீங்கன்னா கொஸ்டின் மேக் பண்ணலாம். ஐ வில் நாட் ஹாவ் அ கார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட கார் இருக்காது. ஆஃப்டர் 10 years ஐ ஓன்ட் ஹாவ் அ கார், 10 வருஷம் கழிச்சும் என்கிட்ட கார் இருக்காது. ஓன்ட் ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட கார் இருக்காதா. இந்த மாதிரி நீங்களா பார்த்தீங்கன்னா நிறைய வேர்டு நீங்களா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ப்ரோனோன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இப்போ ஹீ சி இட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணி நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹீ ஹேஸ் அ கார், அவன் கார் வச்சிருக்கான். அது எப்படி கொஸ்டின் கேட்கும்போது மாறுதுன்னா டோன்ட் பிளஸ் ஹாவ், ஹேஸ் டோன்ட் பிளஸ் ஹாவ் அப்படின்னு மாறும். டோன்ட் ஹீ ஹாவ் அ கார், அவன்கிட்ட காரு இல்லையா. ஹீ டசன்ட் ஹாவ் அ கார், அவன்கிட்ட காரு இல்லை. டசன்ட் ஹாவ் அ கார், அவன்கிட்ட காரு இல்லையா அப்படின்ற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சீக்கு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணணும். இட்டுக்கும் யூஸ் பண்ணி பழகணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. இப்ப ஹீக்கு பதில் சி ஹேஸ் அ கார், அவள் கார் வச்சிருக்கிறா. இட் ஹேஸ் அ குட் கம்பெனி, அது நல்ல கம்பெனி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் எல்லாம் நீங்களா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அழகா நீங்க பேசலாம். ஈஸியா பேசக்கூடிய லாங்குவேஜ். இப்ப நிறைய இங்கிலீஷ்ல மார்க் கம்மியா எடுத்திருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம எபிசோடு எல்லாமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டினியூஸா அழகா. இந்த வீடியோக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா அப்டேட்